இந்த வார சிறப்புகள். ஜூலை 7 2025 முதல் ஜூலை 13 2025 வரை. ஜூலை 7 2025 ஆனி 23 திங்கட்கிழமை. எதற்கெல்லாம் சிறப்பு? புதிய ஆடை, ஆபரணம் அணிய நல்ல நாள். கல்வி கற்க ஏற்ற நாள். விதை விதைக்க உகந்த நாள். மனைப்பணிகளை தொடர சிறந்த நாள். வழிபாடு. அம்பாளை தீபம் ஏற்றி வழிபட செய்தொழில் சிறக்கும். ஜூலை 8 2025 ஆனி 24 செவ்வாய்க்கிழமை. எதற்கெல்லாம் சிறப்பு? பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கு சிறந்த நாள். வழக்குகளை பேசி தீர்க்க நல்ல நாள். குளம், கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள். இயந்திர பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். வழிபாடு. சிவபெருமானை வழிபட எண்ண தெளிவு உண்டாகும். ஜூலை 9 2025 ஆனி 25 புதன்கிழமை. எதற்கெல்லாம் சிறப்பு? வாகன பழுதுகளை சரிசெய்ய சிறந்த நாள். பரிகார பூஜை செய்ய நல்ல நாள். கிணறு வெட்டுவதற்கு உகந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். வழிபாடு. பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஜூலை 10 2025 ஆனி 26 வியாழக்கிழமை. எதற்கெல்லாம் சிறப்பு? கணிதம் பயிலுவதற்கு சிறந்த நாள். வாகனம் வாங்குவதற்கு உகந்த நாள். கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள். கால்நடைகள் வாங்குவதற்கு நல்ல நாள். வழிபாடு. குலதெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். ஜூலை 11 2025 ஆனி 27 வெள்ளிக்கிழமை. எதற்கெல்லாம் சிறப்பு? சாந்தி பூஜைகள் செய்வதற்கு உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள். நந்தவனம் அமைப்பதற்கு நல்ல நாள். கடன்களை அடைப்பதற்கு சிறந்த நாள். வழிபாடு. மகாலட்சுமியை வழிபாடு செய்துவர மங்களங்கள் மேம்படும், தீமைகள் மறையும். ஜூலை 12 2025 ஆனி 28 சனிக்கிழமை. எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு பராமரிப்பு பணிகளை தொடர்வதற்கு ஏற்ற நாள். விதை தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு உகந்த நாள். வழக்கு சார்ந்த பணிகளை தொடர்வதற்கு நல்ல நாள். ஆடை நிமித்தமான முடிவுகளை எடுப்பதற்கு சிறந்த நாள். வழிபாடு. பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும். ஜூலை 13 2025 ஆனி 29 ஞாயிற்றுக்கிழமை. எதற்கெல்லாம் சிறப்பு? வண்டி பழுதுகளை சரிசெய்ய உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள். வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு சிறந்த நாள். கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ள நல்ல நாள். வழிபாடு. சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும்.